வணக்கம். இந்த உலகத்துல செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசினால் அசிங்கம்னும், ஒரு ரகசியமான அறையில் நடந்தால் அது சந்தோஷம் அப்படின்னு பார்க்கப்படுது. நேற்றுக்கு நைட்டு அப்படின்னு சொல்லி யாரும் தங்களுடைய குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வது இல்லை. நேற்றுக்கு நைட்டு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை அப்படின்னு சொல்லலாம். நேற்றுக்கு நானும் என் லவ்வரும் கோச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த தாம்பத்தியம், உடல் உறவு, செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த யாருமே பேசுவதில்லை. பேசினால் அது உயர்ந்த மனிதன் அப்படிங்கிற படத்தில் ஒரு டயலாக் இருக்கும். அந்த படத்தில் என் புருஷன் என்னைய அடிச்சிட்டார் அப்படின்னு. அப்படியே அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் வந்தார், சரி மல்லி எனக்கு பிடிச்ச பூ வாங்கிட்டு வந்தார், அப்புறம் எனக்காக நெக்லஸ் வாங்கிட்டு வந்தார், அப்புறம் என்னங்க திரும்பிடி அப்படின்னார், சரி மல்லிகை பூ வச்சு விட்டார், அப்புறம் அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே சௌகார் ஜானகி வருவாங்க. ஜி சகுந்தலா ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வருவாங்க. ஒரு இடத்துல சரி சாப்பிட்டோம், இன்னைக்கு சமைக்க வேண்டாம் ஹோட்டலுக்கு போகலான்னார், சினிமாவுக்கு போனோம், ஹோட்டலுக்கு போனோம், சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம், அப்போ இந்த மாதிரி அவ்வளோதான் லைட்டை ஆஃப் பண்ணோம். அப்புறம் இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீ அசடு, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நான் முட்டாள் அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கும். ஸோ அந்த விஷயம் அவ்வளவுதான், அதுக்கு மேல பேச ஒன்றும் இல்லாத விஷயம். அந்த விஷயத்தை பேசக்கூடாது, அவ்வளவுதான். ஆனால் தமிழ் சினிமாவில் அந்த விஷயத்தை, செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆண் சமூகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறத பொலேர்னு காமிச்சிருப்பார் இயக்குனர் பாக்யராஜர். அதே போல இயக்குனர், புதுமை இயக்குனர்னு கொண்டாடப்படுகிற ஸ்ரீதர் சாரும் அப்படி பார்த்திருப்பார். இப்ப ஸ்ரீதர் சாரை பார்க்கலாமா இல்ல பாக்யராஜ் சாரை பார்க்கலாமா? ஸ்ரீதர் சார் படத்தை எடுத்துக்கலாமா இல்ல பாக்யராஜ் சார் படத்தை எடுத்துக்கலாமா? முதல்ல ஒரு பெண்ணுடைய விரகதாபத்தை பத்தி நம்ம எடுத்துக்குவோம். அதாவது புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் சாருடைய ஒரு படத்தை பத்தி எடுத்துக்குவோம். இன்னைக்கு 36 வயசு 37 வயசு ஆகியும் கூட திருமணம் ஆகாமல் இருக்கிற பெண்களை நம்ம நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியுது. ஒரு தெருவில் பெண்கள் இருக்கிற ஒரு வீட்டில் 35 வயதுக்கு மேற்பட்டும் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் 1978 79 அந்த காலகட்டத்தில் வந்த இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படிங்கிற அந்த படத்தில் ஜெயசித்ராவுடைய கதாபாத்திரம் சின்ன வயசுலேயே திருமணம் நடந்து விடுவதாகவும் அதை அடுத்து கணவர் இறந்து விடுவதாகவும் சொல்லப்படும், காட்டப்படாது, சொல்லப்படும். சரி, அப்ப அந்த ஜெயசித்ராவுக்கு இளமை பருவத்தில் எல்லோருக்கும் இருக்கிற அந்த செக்ஸ் ஆசை அப்படிங்கிறது, காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளார ஒரு கனலாக, ஒரு கங்கு போல எரிந்து கொண்டே இருக்கும். இளமை ஊஞ்சலாடுகிறது இயக்குனர் ஸ்ரீதர் சார் டைரக்ட் பண்ணின மிக முக்கியமான படங்கள்ல அந்த படமும் ஒன்று. கமல், ரஜினி, ஸ்ரீபிரியா, ஜெயசித்ரான்னு நடித்தவர்கள் அந்த படத்துல. இசைஞானி இளையராஜா இசையமைப்புல வந்த அத்தனை பாடல்களும் தெறிக்க விடுகிற ஹிட் பாடல்களாக அமைஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடல்கள் எல்லாருக்குமே தெரிந்த பாடல்கள் தான். இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல மேடை கச்சேரிகள் நடந்தாலும் சரி, அப்பெல்லாம் ஒரு 6 நாள் 7 நாள் ஒரு சைக்கிள்ல அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க தூங்காம. அப்படியான காலகட்டங்கள்லையா இருந்தாலும் சரி, கோவில் திருவிழா, பொங்கல் விழா அப்படியான சமயங்கள்லையா இருந்தாலும் சரி, அந்த இடங்கள்ல கச்சேரிகள்ல 2 பாட்டு மறக்கவே முடியாத பாடல்கள் நான் ஆணு வாய் வளர்ந்து பார்த்திருக்கேன் என்னுடைய டிராயர் பருவத்துல. ஒண்ணு, என்னடி மீனாட்சி நீ சொன்னது என்னாச்சு அப்படிங்கிற அந்த பாட்டு. தண்ணி கருத்துருச்சி கண்ணு தவள சத்தம் கேட்டுருச்சு அப்படிங்கிற அந்த பாட்டு. இந்த பாட்டை எஸ்பிவி, அந்த பாட்டை மலேசியா அப்படின்னு பாடினாங்க. இளமை ஊஞ்சலாடுகிறதுங்கிற படத்துல ஜெயசித்ராவுடைய கதாபாத்திரம் இப்படியான ஒரு கதாபாத்திரம். ஜெயசித்ராவும் ஸ்ரீபிரியாவும் இணைபிரியாத தோழிகள். ஜெயசித்ரா கமல், ரஜினி அவர்களுடைய அலுவலகத்துல அவங்க வேலை பார்ப்பாங்க. அந்த அலுவலகத்துக்கு முதலாளி ரஜினிகாந்த். அந்த ரஜினிகாந்துடைய குடும்பத்திலேயே சின்ன வயசுலேருந்து அனாதையாக இருக்கிறவர் வளர்ந்து அதே அலுவலகத்துல அடுத்த முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் தான் கமல். கமலுக்கும் ஸ்ரீபிரியாவுக்கும் காதல். அதனால சில தருணங்கள்ல கமல்
பக்கத்துல இருக்கிற ஜெயசித்ரா இருக்கும் போதே ஸ்ரீபிரியா கூட ரொமான்ஸான வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதே போல சில தருணங்கள்ல ஸ்ரீபிரியாவுடைய வீட்டில் இருக்கிற ஜெயசித்ரா கமலுடைய போனை எடுத்து அங்க ஸ்ரீபிரியா தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அவர் போன்லயே முத்தம் கொடுக்க அந்த போன் முத்த சத்தம் ஜெயசித்ராவுக்குள் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த இப்படியாக காட்சிகளை தமிழ் சினிமாவில் ஒரு பெண்ணுடைய மனசை, செக்ஸ் பற்றிய ஆசைகளை எனக்கு தெரிந்து இவ்வளவு துல்லியமாக யாருமே படம் பிடித்து நமக்குள்ளார பொலேர்னு உணர்த்தியதாகவே தெரியல. இங்க ஆம்பளை பொம்பளை என்ன, எல்லோருக்குள்ளரையும் ஒரு ஆசை, ஒரு காம சிந்தனைகள், ஒரு ஒரு ஆசை, அதை நிறைவேற்றிக் கொள்ள வேணுங்கிற ஒரு தகிப்பு இருக்கத்தானே செய்யும் இல்லையா? உடல் ஆசைங்கிறது இருக்கத்தானே செய்யும். சரி, அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல கமல், ஸ்ரீபிரியா, ஜெயசித்ரா 3 பேருமே சேர்ந்து ஒரு தியேட்டருக்கு போவாங்க. அப்படி படம் பார்ப்பாங்க. அப்ப கமலும் ஸ்ரீபிரியாவும் கொஞ்சி கொண்டு குழாவி கொண்டு அப்படி இப்படிலாம் ஈசிட்டு இருக்கிறத பார்த்து தாங்க முடியாம ஜெயசித்ரா அப்படியே கிளம்பி வெளியில வந்துருவாங்க, அழுதுகிட்டே வந்துருவாங்க. அப்படின்லாம் படத்துல காட்சி இருக்கும். ஒரு நாள் ஜெயசித்ராவுடைய ஊருக்கு ஸ்ரீபிரியா கிராமத்துக்கு போயிருப்பாங்க. அந்த கிராமத்துல நடக்கிற திருவிழாவுக்காக ஒரு 10 நாள் அங்க போயிருப்பாங்க. அப்படி போயிருக்கிற விஷயம் கமலுக்கு தெரியும். ஆனா தன்னுடைய காதலிய பார்க்க முடியாத ஏக்கத்தினால வேற ஒரு வேலையா பக்கத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஊருக்கு வந்திருக்கிற கமல் இங்க ஸ்ரீபிரியாவை தேடி ஜெயசித்ரா வீட்டுக்கு வருவாரு. அங்க ஜெயசித்ரா வீட்டுல இருக்கிற அப்பாவும் ஸ்ரீபிரியாவும் பக்கத்து ஊர்ல நடக்கிற கல்யாணம் ரொம்ப விசேஷமா வித்தியாசமான முறையில நடக்கும், வாமா நம்ம போய் வண்டி கட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஜெயசித்ராவுடைய அப்பா ஸ்ரீபிரியாவை கூட்டிட்டு போயிடுவாரு. இவர் இறங்கினாக்க அடுத்தாப்புல ஸ்ரீபிரியா இல்லைங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஊர்ல இனிமே பஸ்ஸும் கிடையாது, நீங்க ட்ரெயினை பிடிக்கணும்னாக்கா நாளைக்கு தான் ட்ரெயின், நீங்க வாங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு ஜெயசித்ரா சொல்ல அவர் குளிச்சுட்டு சாப்பிடுவாரு. அன்றைய இரவு அந்த வீட்டில் கமல், ஜெயசித்ரா 2 பேருமே இருப்பாங்க. அந்த தனிமை ஜெயசித்ராவை தவறு செய்ய தூண்டும். கிளர்ச்சியோடு இருக்கிற செக்ஸ் பற்றிய அந்த 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 சந்தோஷத்தையே அனுபவித்திராத அந்த இளம் விதவைக்குள்ளார ஒரு செக்ஸ் எந்தனை மேலோங்கும். அது கமலஹாசனை தொட்டு உசுப்பி விட காத்திருக்கும். தொடும், உசுப்பி விடும். அந்த சமயத்தில் வருகிற அந்த தண்ணி கருத்துருச்சு, கண்ணு தவள சத்தம் கெட்டுருச்சு அப்படிங்கிற பாடல் எங்கேயோ ஒலித்து கொண்டிருக்கும். இங்க கமலும் ஜெயசித்ராவும் முயங்கி கொண்டிருப்பார்கள். அப்படிங்கிற காட்சியில எந்த வக்கிரமோ வன்மமோ அசிங்கமோ ஆபாசமோ இல்லாமல் எனக்கு தெரிந்து தமிழ் திரையுலகத்துல ஒரு பெண்ணுடைய காம ஆசையை அவ்வளவு இயல்பாக ஒரு கவிதைத்தனமாக ஒரு வலியும் வேதனையுமாக காட்டப்பட்டது ஸ்ரீதர் சார் தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த காட்சியை இப்போது பார்த்தாலும் கூட ஜெயசித்ரா அந்த செக்ஸ் வைத்துக் கொள்கிற கமலோடு இணைந்து கொள்கிற அந்த காட்சியில நாம ஒரு துளி கண்ணீரை அந்த ஜெயசித்ராவுக்காக விட்டுருப்போம். என்னுடைய 10 வயசுல பார்த்த போது என்னன்னு தெரியல, ஆனா ஜெயசித்ரா மேல ஒரு சிம்பத்தி ஏற்பட்டுச்சு. அங்க என்ன நடக்குதுங்கிறது தெரியாத வயசுதான், ஆனா ஜெயசித்ராவுக்காக அன்று இரவு நான் அழுதேன். அதை அடுத்து இந்த வயதில் நான் அந்த படத்தை பல முறை பார்த்திருக்கேன். அப்படி பார்க்கும் போதெல்லாம் ஜெயசித்ராவுடைய கதாபாத்திரத்துக்காக அழுவதுங்கிறது எனக்கு இயல்பாகவே கண்ணிலிருந்து வருகிற கண்ணீராக அது மாறிவிட்டுச்சு. இப்படி அந்த கதாபாத்திரம் எனக்குள் ஏற்படுத்திய தாக்கத்துக்கு ஜெயசித்ராவுடைய நடிப்பு காரணம், கமலுடைய நடிப்பு காரணம், முக்கியமா அந்த பாட்டுக்கு அந்த காட்சிக்கு தேவையான இசையையும் பாடலையும் கொடுத்த இசைஞானி இளையராஜா காரணம். எல்லாத்துக்கும் மேலா புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் சாருடைய அந்த காட்சியினுடைய நேர்த்தி காரணம். இதை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? இந்த தருணத்துல இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இளம் விதவைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இளம் விதவைகளுடைய உணர்வுகளை நாம புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு ஏதோ ஒரு இதம் தரலாம், ஏதோ ஒரு அன்பை பொழியலாம், அவர்களை கண்ணும் கருத்துமாக நாம் காபந்து செய்யலாம் அப்படின்னு தான் அந்த ஜெயசித்ராவுடைய கதாபாத்திரம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படிங்கிற படத்துல வந்த அந்த காட்சியும், செக்ஸ் பற்றிய ஆசையோடு காத்திருக்கிற அந்த பெண்ணின் வலியையும் வேதனையையும் கண்ணீரையும் உங்களால் நிச்சயம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட லைக் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன், ஷேர் பண்ணிக்கங்கன்னு சொல்லிக்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றேன். வணக்கம்.